தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பின்வருமாறு 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார்கள். இதை குறித்து தான் இன்றைய காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியையும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியிலும் மார்ச் 29, 2026 அன்று சென்னையில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை குறித்து இரட்டை போட்டி தேர்தல் வியூகத்தில் ஒரு பகுதியாக வட தமிழகத்தில் ஒன்றும் மத்திய தமிழகத்தில் ஒன்றும் என 2 தொகுதிகளில் அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த தொகுதிகள் தாவேக்காவிற்கு அதிக செல்வாக்கு உள்ள இடமாக கருதப்படுவதால் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனுவை விஜய் அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் இத்தேர்தலில் அனைத்து 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் எடப்பாடி தொகுதியில் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை காரணமாக அங்கே ஒருவர், அதாவது தாவேக்கா சார்பாக போட்டியிடக்கூடிய ஒருவர் போட்டியிடவில்லை என்ற செய்தியும் கிடைத்திருக்கின்றது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் அவரது வெற்றி வாய்ப்புகள் பற்றி பல்வேறு கருத்து கணிப்பு மற்றும் அரசியல் ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. முதலமைச்சர் தேர்வு சமீபத்தில் விகடன் கருத்து கணிப்பின்படி 44% வாக்காளர்கள் விஜயை அடுத்த முதலமைச்சராக பார்க்க விரும்புவதாக அது கருத்து தெரிவித்திருக்கின்றது. வாக்கு வங்கி ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகம் சுமார் 24.71% வாக்கு பெற்று சுமார் 1.25 கோடி வாக்குகளை அறுவடை செய்யும் என்ற கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஆளும் திமுக மற்றும் அதிமுக போன்ற பலமான கட்டமைப்புகளை கொண்ட கட்சிகளுடன் விஜய் நேரடியாக மோதுவது கடும் போட்டியாக கருதப்படுகின்றது. சாதகங்கள்: வடசென்னை மையப்பகுதியான இந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் ஆதரவு விஜய்க்கு அதிகப்படியாக இங்கே இருக்கின்றது. எதிர்ப்புகள்: ஆளும் திமுகவிற்கு இங்கே பலமான வாக்கு வங்கி உள்ளது. குறிப்பாக இத்தொகுதியில் ஏற்கனவே தவாக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். திருச்சி கிழக்கு தொகுதி: விஜயின் வெள்ளாளர் கிறித்துவ பின்னணி மற்றும் மத்திய தமிழகத்தின் உள்ள அவரது ரசிகர் பட்டாளம் இத்தொகுதியில் அவருக்கு பெரும் பலமாக கருதப்படுகின்றது. திமுக தனது பலமான வேட்பாளரான இனிகோ இருதயராஜை மீண்டும் களம் இறக்கி இருக்கின்றது. இங்குள்ள சிறுபான்மையின வாக்குகள் ஏற்படும் பிளவு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க முக்கிய காரணியாக பார்க்கப்படுகின்றது. இரட்டை போட்டி: விஜயின் 2 தொகுதி போட்டி அவர் சட்டமன்றத்திற்கு நுழைவதை உறுதி செய்யும் ஒரு பாதுகாப்பு உத்தியாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. பிரச்சாரம்: விஜய் தனது பிரச்சாரத்தில் விசில் சின்னத்தில் முன்னிறுத்தி விசில் புரட்சி என்ற கோஷத்தை முன்னெடுத்து வருகின்றார். வாக்கு எண்ணிக்கை: மே 4, 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக முடிவுகள் வெளியாகும். தாவேக்கா தனித்து போட்டியிடுவதால் வாக்குகள் பிரிவது திமுக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று சில அரசியல் ஆய்வறிஞர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் விஜயின் முதன்மை பலம் 18 முதல் 35 வயதுடைய இளைஞர்கள், குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு பெரும் ஈர்ப்பு உள்ளது. மக்களின் மாற்றம் குறித்து எதிர்பார்ப்பு: திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தியாக மக்கள் தெரிகின்றார்கள். விஜயின் அரசியல் வருகை அந்த இடைவெளியை நிரப்பக்கூடும் என பலரும் நம்புகிறார்கள். தளபதி என்ற பிம்பம் மற்றும் அவரது திரைப்படங்கள் மூலம் கிடைத்த நற்பெயர் பெண்களிடையே அவருக்கு கணிசமான வாக்கு வங்கியை பெற்றுத்தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கம் அடிமட்ட அளவில் மக்கள் நலப்பணி, விலையில்லா விருந்து, கல்வி விருதுகள் ஈடுபட்டு அவருக்கு ஒரு நேர்மறையான பிம்பத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாநிலம் முழுவதும் கிளை கழகங்கள் மற்றும் வலுவான வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளனர். தாவேக்காக்கு இத்தகைய நீண்டகால அரசியல் கட்டமைப்பு உருவாக்குவது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். தாவேக்கா தனித்து போட்டியிடுவதால் திமுக மற்றும் அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கும் அதிமுகவிற்கு இடையேயான பிரியையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இது மறைமுகமாக ஆளுங்கட்சிக்கே சாதகமாக முடியலாம் என பல அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். இப்படியாக இந்த அரசியல் தேர்தல் களத்தை நம்ம தாவேக்கா விஜய் அவர்கள் சந்திக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு அரசியல் காணொலி உங்களை சந்திக்கின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.